அழகுக்காக. இப்ப அல்லாஹு அக்பர், இந்த அழகெல்லாம் இப்ப வந்துட்டு, இப்ப கருத்த பொம்பளைகள் வெள்ளையாகிறாங்க, வெள்ளை பொம்பளைகள் கருப்பாகிறாங்க. என்னன்னு பார்த்தா குளிக்கிற நேரத்தையில கரகரகரண்டு ரெட் கலர்லையும் கருத்த கலர்லையும் தண்ணி ஓடி வருகிறது. என்ன தெரியுமா? இப்ப எல்லா பொம்பளைக்கும் அரபிக்காரி மாதிரி ஆகிறதுக்கு தான் ஆசை. எனக்கு என்ன கலர் அழகோ அதைத்தான் இறைவன் எனக்கு தந்திருப்பான். உங்களுக்கு என்ன கலர் அழகோ அதைத்தான் இறைவன் தந்திருக்கிறான். இப்ப வருகிறது என்னமோ ஒரு கிரீம் ஒன்று தெரியுமா? கிரீமா. அந்த கிரீமை வாங்கி பூசினா 3 நாளையிலேயோ ஒரு கிழமையிலேயோ கருத்த பொம்பளை வெள்ளை பொம்பளை ஆகிடுறையாம். அந்த கிரீமத்தான் இப்ப நிறையவே பிசினஸ் நடக்குது. இந்த கருத்த பொம்பளைகள் கொஞ்சம் பேரு மாப்பிள்ளைக்கு வெள்ளையாகி காட்டணும் என்பதற்காக. ஏண்டா அது நம்மளே ஒரு தப்பு தானே, மாப்பிள்ளை மாறல, சி இதையா போய் முடிச்ச, என்ன நீ அன்னரம் நல்லா தானே இருந்தா இப்போ ஒரு மாதிரி அறிக்கிறாய் என்று சொன்னதுக்காக அவனை கலர கூட மாத்திரத்துக்கு தயாராகிட்டாங்க. ஆனா நிறைய பொம்பளைகள் முகம், இந்த கை, இந்த கால், முகத்தை மட்டும் நல்ல துப்புரவா வெள்ளையா வச்சிருக்கிறாங்க, கையும் கருப்பு காலும் கருப்பு. என்னன்னு பார்த்தா அந்த என்னமோ ஒரு கிரீம பூசி வெள்ளையா இருக்கிறாங்க. ஏண்டா இன்னைக்கு அப்படி அழக கூட்டுற அளவுக்கு இன்னைக்கு பொம்பளைகள் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள், அதே போன்று ஒரு பெண் மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். நீங்க திருமணம் முடிக்கிற நேரம் மார்க்கத்துக்காக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் அவளிடத்தில் அடக்கம் இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளுகிற தன்மை இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் கணவன் உழைத்து வருகிற பொருளாதாரத்தை கவனமாக கையாண்டு அவள் பணக்காரனாக பணக்காரியாக மாறுகிற தன்மை இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற, நல்ல ஒரு வம்சத்தை கட்டி எழுப்புகிற இந்த பண்புகள் வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க திருமணம் முடிக்கிற போது மார்க்கம் உள்ள பெண்ணை நீங்க முடிச்சு கொள்ளுங்க, மற்றது எல்லாத்தையும் அவள் உங்களுக்கு பெற்று தருவாள். நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்ததுனால நிம்மதியை தொலைச்சிட்டு திரிகிறோம். மார்க்கம் இல்லாதால நிம்மதியற்ற குடும்பங்களாக இந்த உலகத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளணும். பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தியாகிகள். அவர்கள் தியாகிகள், அவர்கள் கண்ணியமானவர்கள். அவர்களுக்கு இஸ்லாம் இந்த உலகத்தில் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. எங்கேயாவது குர்ஆனில் ஆண்களுக்கு என்று ஒரு தனி அத்தியாயத்தை காட்ட முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நிசா என்ற ஒரு தனியான ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்து பெண்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு ஆம்புல பிள்ளை, 2 ஆம்புல பிள்ளை, 3 ஆம்புல பிள்ளை பிறந்தா சுவர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்ல இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் பிறந்து அந்த 3 பெண் பிள்ளைகளையும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல மாப்பிள்ளமார்களை திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த 3 பெண் பிள்ளைகளையும் பெத்தெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஒரு பொம்பளை எழும்பி கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, 3 பொம்பளை பிள்ளை இல்ல 2 பொம்பளை பிள்ளை பிறந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு நல்ல முறையில் மார்க்கத்தையும் நல்ல முறையில் மார்க்கமுள்ள மாப்பிள்ளையையும் திருமணம் முடித்து கொடுத்தால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவர்க்கம் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸிலே, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து சந்தோஷப்பட்டுகள் தோழர்களே, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பொம்பளை பிள்ளையை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்தெடுத்து நல்ல மார்க்கமுள்ள மாப்பிள்ளமாருக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்தெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற அற்புதமான குழந்தைகளை பெற்று தருகின்ற ஒரு நல்ல சந்தோஷத்தை தருகின்ற ஒரு பொம்பளை தான் சாலிஹான மனைவி. அவளிடத்தில் சந்தோஷமாக வாழ நாங்களும் தெரிந்து கொள்ளோடும், அவளும் நம்மளை சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கு அவளும் தெரிந்து கொள்ளோடும். அவ்வளவு சிறப்பானவர்கள் தோழர்களே, அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் தியாகிகளும் கூட. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்பளை 18 வயசு வரைக்கும் 20 வயசு வரைக்கும் அவள்ற வாப்பா கிட்ட செல்லங்காற்றாள், உம்மா கிட்ட செல்லங்காற்றாள். வாப்பா வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு தியாகம் செய்து வாழ வேண்டிய காலத்தில் உம்மாவை இழந்துவிட்டு வாழ வேண்டிய ஆசைகளை எல்லாம் அடக்கி கொண்டு யாருக்கும் தெரியாத ஊருக்கு வந்து எத்தனையோ ரியாலுக்காக, எத்தனையோ டாலருக்காக, எவ்வளவோ ரூபாக்காக
சந்தோஷத்தை எல்லாமே தியாகம் செய்து பிள்ளை நல்ல ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக இங்க இருந்து காசை அனுப்பி இங்கிலீஷ படிக்க வச்சு, மெட்ஸ படிக்க வச்சு, சயின்ஸ படிக்க வச்சு, அவ்வளவெல்லாம் தியாகம் செய்து வாழ வேண்டிய காலத்தில் தன்னுடைய வாழ்வை தொழிலே முழுக்க முழுக்க கழித்து விட்டு அவருக்கு இனி வாழ முடியாத காலம் என்று சொன்னவுடன் தான் உம்மா கிட்ட போய் அவர் சேருகிற நிலைமை. அவ்வளவு தியாகம் செய்து ஒரு வாப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்தெடுக்கிறான். ஆம்பளை பிள்ளைகள் அப்படி இல்லை தோழர்களே. 18 வயசாகிட்டும் என்றா 19 வயசாகிட்டும் என்றா வாப்பாவே சொல்லுவாரு, மகன் போவாப்பா, அல்லது வா ஏறு கார்ல பைக்ல வாடா, இப்படி இருந்து சரி வராதுடா, நீ வாழணும் மகனே, உனக்கு என்று குடும்பம் வரும், உழைக்கணும், உனக்கு என்று பிள்ளைகள் பிறக்கும், அவர்களுக்கு நீ உழைச்சு கொடுக்கிற கடமை இருக்கு, தொழிலை படிச்சுக்கோ, வெளிநாட்டுக்கு போ, லண்டனுக்கு போ, யூகேக்கு போ, சவுதிக்கு போ, வா அதை படி இதை படி, அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் என்று ஹாஸ்டல்ல கொண்டு போய் சின்ன பருவத்திலேயே நம்மளை பிரிந்து வாழ்ந்ததுதான் வழக்கம். பொம்பளை பிள்ளை அப்படி அல்ல தோழர்களே. நம்ம முடிச்சிருக்கிற மனைவி அப்படி அல்ல. உம்மாக்கு கிட்ட வாப்பாக்கு கிட்ட கையோடு கையாக இந்த உலகத்தில் வளர்ந்தவள் தான் பெண். அவள்ற நானா கிட்ட செல்லங்காட்டி, அவள்ற தம்பி கிட்ட செல்லமாக சண்டை பிடிச்சு, சாட்சி கிட்ட செல்லங்காட்டி, சாச்சா கிட்ட செல்லங்காட்டி, வீட்டுல உள்ள மரங்களில் ஏறி திரிந்து வீட்டுக்குள்ளேயே அவள்தான் அந்த வீட்டுக்குள் ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்தவளைத்தான் 19 வயசுல 20 வயசுல நம்மளுக்கு கல்யாணம் முடித்து தரக்குள்ள ஒரு வாப்பாவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். அந்த நேரத்தையில 2 கண்ணீர் துளி. அதுக்கு அர்த்தம், ஒன்று, மகளே இவ்வளவு காலமும் பாசமாக 20 வருஷம் 30 வருஷம் உன்னை வளர்த்தேன், என்ன செய்ய, உன்னை கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை, நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கிறாரு. ஒரு கண்ணீர் துளியின் அர்த்தம் நீ போகிறாயே என்ற கவலை. மறு கண்ணீர் துளியின் அர்த்தம் நல்லதொரு மாப்பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அதுதான் தோழர்களே அர்த்தம். ஆனந்த கண்ணீரும் இருக்கும் அங்கே, வேதனை கண்ணீரும் அங்கே இருக்கும். இது ஒவ்வொரு வாப்பாமாரும் அந்த பிள்ளைகளை நமக்கு திருமணம் முடித்து தரக்குள்ள எல்லா வாப்பாமாரும் விடுகிற கண்ணீர் துளியின் அர்த்தம் இதுதான். நம்மளும் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கிற போது அந்த இடத்துக்கு வந்தவுடன் உணர்வோம் தோழர்களே. அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த பொம்பளை பிள்ளை, அவ்வளவெல்லாம் உம்மாவை இழந்து, வாப்பாவை இழந்து, அண்ணனை மறந்து, தம்பியை மறந்து, தான் வாழ்ந்த வீட்டை மறந்து, ஓடி திரிந்த வாசலை மறந்து, ஏறி திரிந்த மரங்களை மறந்து விட்டு நம்மளை தொட்டால் நாம் அவளை தொட்டோம் என்பதற்காக, அவளுக்கு மகர் கொடுத்தோம் என்பதற்காக உம்மாவையும் வாப்பாவையும் விட்டு விட்டு அவளும் அழ அழ நம்மளோடு வந்து ஒட்டி கொண்டாளே, அவள் தியாகி இல்லையா? அவள் தியாகி இல்லையா? அவளோடு மகிழ்ச்சியாக நாம் வாழாவிட்டால் வேறு யாரோடு வாழப் போகிறோம் தோழர்களே? அவளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் நாம் கொடுக்காவிட்டால் வேறு யாரிடத்தில் அவள் எதிர்பார்ப்பாள்? அவள் சின்ன சின்ன சண்டைகள் போடுவாள். அவள் சின்ன பருவத்திலேயே வாப்பாவிடத்தில் சண்டை போட்டு பழக்கப்பட்டவள். அவள் சின்ன சின்ன சண்டை போடுவாள். தம்பியோடும் அண்ணனோடும் அவள் சின்ன பருவத்திலேயே சண்டை போட்டு பழக்கப்பட்டவள். அதனால நம்மளோடு அடிக்கடி சண்டை போட்டு கொண்டிருக்கிறாள். நம்மளை விட்டு பிரிவதற்கல்ல, நம்மளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக. புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் அந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக இருக்கும் தோழர்களே. அதுதான் உண்மை தோழர்களே. அப்படி புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்திலே மாஷா அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தோடு இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம். அப்படி புரியாவிட்டால் இந்த உலகத்திலே அவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்வை வாழவில்லை என்பது அர்த்தம். இதுதான் ஒரு பெண்ணுடைய ஆரம்ப தியாகம். என்னுடைய மனைவியும் அப்படித்தான், உங்களோட மனைவியும் அப்படித்தான். இப்ப நீங்கள் எல்லாம் இந்த ஜித்தாவுல உங்களோட மனைவியோடு இருக்கிறீங்க. ஒரு வாப்பா கிட்ட போய் நீங்க ஒரு பிள்ளைய பிறந்தவுடனே கேளுங்க, சில நேரம் வசதி இல்லைண்டா நம்ம கிட்ட தூக்கி தந்துடுவாங்க, வளர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு தந்துடுவாங்க, வளர்த்து கொள்ளுங்க. அல்லது தரமாட்டாங்க. ஒரு 5 வயசுல கேளுங்க, பாப்பா வளர்த்த உடனே கேளுங்க, 5 வயசுல எனக்கு தாங்கன்னு தரமாட்டாங்க. 10 வயசுல கேளுங்க, தரமாட்டாங்க. 15 வயசுல கேளுங்க, தரமாட்டாங்க. 18 வயசுலயே எங்களுக்கு தருவாங்க. முதலாவது பிறந்த ஆண்டு தூக்கி தாரது என்பது அது நத்திங். ஏன்? அந்த பிள்ளைய கொஞ்சல்ல, முத்தமிடல்ல, பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கல, பிள்ளைக்கு தேவையானது செய்யல, ஏதோ வைத்தால விழுந்துச்சு தூக்கி கொடுத்துட்டோம் என்பது மட்டும் இருக்கும்.
18-19 வருஷம் வரைக்கும் செலவழித்து நகை போட்டு உடுப்பு வாங்கி கொடுத்து அவளுக்கு பக்கத்தில் இருந்து அவளை பாசமாக நெஞ்சிலே தூக்கி வைத்து நிலாவை காட்டி சூரியனை காட்டி சந்திரனை காட்டி அவள் ஆசைப்படுகிற அத்தனை உணவுகளையும் ஒரு வாப்பாவும் உம்மாவும் அவளுக்கு கொடுத்து விட்டு 18-19 வயசுல நாம போய் கேட்ட உடனே மகர் கொடுத்தவுடன் நமக்கு தூக்கி தருகிறார்களே, அந்த மனைவியோடு எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக நம்ம வாழ பழகிக் கொள்ளோடும் தோழர்களே, எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்ளணும். ஆனால் அதே நேரம் ஊர்ல உள்ள யாரோ தெரியாத நம்மளோடு படித்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா, அல்லாஹ் அக்பர், நம்மட மனைவி இங்க போன்ல சல்லி இல்ல, கொஞ்சம் ஒரு 50 ரூபாய்க்கு ரீலோட் பண்றீங்களா, உனக்கு என்ன தேவை, அப்படி உனக்கு என்ன தேவை, நேத்து தானே போட்டு 50 ரூபாய்க்கு ரீலோட். அவ கால் பண்ணி நம்மட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி 50 ரூபாய் ரீலோட் போடல, வாயால கேட்க தேவையில்லையே, எஸ்எம்எஸ் ப்ளீஸ் கொஞ்சம் 50 ரூபாய்க்கு போடல, என்ன 50 ரூபாய் கேட்குறீங்க, சும்மாரிக்க 150 ரூபாய் போட்டுருவோம்னு போட்டுருவோம். நம்மட மனைவி நமக்காக தியாகம் செய்தவள், அவளுடைய வாப்பாவோடும் அவளுடைய உம்மாவோடும் ஆசையாக பேசுவதற்கு 50 ரூபாய் கேட்டால் அவளோடு நாம் ஆத்திரப்படுகிறோம். யாரோ ஒரு பெத்த பிள்ளை, யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, யாருக்கோ பொண்டாட்டியாக இருக்கிறாள், யாருக்கோ மகளாக இருக்கிறாள், நமக்கும் அவளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவள் 50 ரூபாய் கேட்ட உடனே 150 ரூபாய் தூக்கி கொடுத்து அதுதான் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோமே, அது மகிழ்ச்சி அல்ல, அது நரகம், இது சுவர்க்கம். புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி, புரியவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கைகளில் நிம்மதியற்ற குடும்பங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அதே நேரம் ஆண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தான். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆம்பளை பிள்ளை சின்ன பருவத்தில் வாப்பாவுடைய சொல்லை கேட்டு உம்மாவுடைய சொல்லை கேட்டு படிமகனே 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 உனக்கு உழைக்க வேண்டும், உனக்கு இன்னார் மனைவியாக வந்தால் அவளுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று நம்மள சின்ன பருவத்திலே இருந்தே வேர்வை சிந்த வைத்தவர்கள் வாப்பாவும் உம்மாவும் மருமகளுக்காக. அந்த மருமகள் தெரிந்து கொள்ளோடும், ஒரு பிள்ளையை பெற்று கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை உழைக்க ஆரம்பிக்கிற காலத்திலேயே உம்மாக்கு உழைச்சு கொடுக்கல, என்ற மாப்பிள்ள உம்மாக்கு உழைச்சு கொடுக்கல, வாப்பாக்கு உழைச்சு கொடுக்கல, அவன் தங்கச்சிக்கு உழைச்சு கொடுக்கல, அவன் தாத்தாக்கு உழைச்சு கொடுக்கல, என்ன கட்டினான் என்ற ஒன்றுக்காக எனக்காக சந்தோஷப்படுகிற, நான் விரும்புகிற, நான் சாப்பிடுறதற்கு, நான் அமருவதற்கு, நான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் எனக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டி உலகத்தை என்ன சந்தோஷமாக வைக்கணும் என்று நினைக்கிறானே, அந்த மாப்பிள்ளையோட மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு பெண்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படித்தானே நம்மளெல்லாம் உம்மாவும் பாப்பாவும் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து அனுப்பி அந்த காலத்துல கொஞ்சம் உழைச்ச உடனேயே 2 வருஷம் கழிச்ச உடனேயே ஊருக்கு போவோம், பெரிய ஒரு ட்ரெனிங் டவுசரை போட்டுக்குவோம், பெரிய பெரிய பேசண்ட பின்னால வச்சுக்குவோம், எந்த பைக்ல சவுண்டு வருமோ அந்த பைக்கை வாங்கிக்குவோம், ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஊர்ல கலகல என்ற கலக்குவோம், அப்ப மாப்பிள்ளை என்று சுத்துறான் என்று ஊர்ல தெரியும். அப்படியே 1 மாசம் முடிஞ்ச உடனேயே மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க. உம்மா 1 வருஷம் கூட நம்மட காசுல வாழ்ந்திருக்க மாட்டா, வாப்பா வாழ்ந்திருக்க மாட்டார், உறவுகள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அப்ப தூக்கி நம்மளை இன்னும் ஒரு பொம்பளைக்கு மாப்பிள்ளையாக அனுப்பிடுறாங்களே உம்மாவும் பாப்பாவும். அந்த ஒரு தியாகத்தை நம்மட மனைவி புரிஞ்சு கொள்ளணும். 2 பேரும் தியாகம் செய்துதான் இந்த உலகத்தில் வாழ்றாங்க. அந்த 2 தியாகங்களும் இந்த உலகத்தில் புரியப்பட்டால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தத்துவத்தை இந்த ஹதீஸிலே சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்த திருமணத்துடைய நோக்கம் என்ன? சஹீஹுல் புகாரி 5066வது ஹதீஸாக புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபன் லா நஜிது ஷைஅன். நாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம், நாங்க வாலிபர்களாக இருந்தோம், எங்களுக்கு என்று எதுவுமே கிடையாது. அப்போது ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எங்களை பார்த்து, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்தத்தா அல் பா ஃபல்யதஸவ்வஜ். உங்களுக்கு யாருக்கு பொருளாதாரமும் உடல் பலமும் இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அப்படினாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இல்லாதவர்கள் அப்படி திருமணம் முடித்து கொடுத்தால் அகதுல் லில் பஸர், அவருடைய பார்வைக்கு அது பாதுகாப்பாகவும், வஹ்சனுல் லில் ஃபர்ஜ், தன்னுடைய கற்புக்கு அது நலவாகவும் இருக்கும். வமல்லம் யஸ்தத்தி, யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு பாஅத்தில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் என்ன செய்து கொள்ளட்டும், நோன்பு பிடிக்கட்டும் நாங்க ரசூலுல்லாஹ். பாருங்க, ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல ஒரு தத்துவத்தை சொல்றார். நீங்க உடலாலும்
பொருளாதாரத்தாலும் உங்களுக்கு ஏழும் என்று வந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது பார்வைக்கும் அது உங்களுடைய கற்புக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்று நீங்கள் கண்டால் நோன்பு நோற்று கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இந்த திருமணத்தை கொண்டு போய் நோன்போடு கொள்கிறாங்க. இந்த திருமணத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் நோன்போடு கொள்கிறார்கள். நம்ம நோன்பு பிடிச்சா கெட்டதை பார்க்க மாட்டோம், நோன்பு பிடிச்சா கெட்டதை பேச மாட்டோம், நோன்பு பிடித்தா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம், நோன்பு பிடித்தா சண்டை பிடிக்க மாட்டோம். யாராவது சண்டை பிடிக்க வந்தா இந்நீசாயும் நான் நோம்பாளி என்று சொல்லுவோம். அப்படித்தானே? நோம்போடு இருக்கிற காலத்துல நம்ம யாரோடையும் சண்டைக்கு போக மாட்டோம், வீண் தர்க்கம் பண்ண மாட்டோம், நம்முடைய குடும்பத்தோடு அப்படியே இருந்து கொள்வோம். இப்படி ஒரு வாழ்வ நோம்பாளி வாழ்வான். அல்லாஹு அலம், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லை என்றால் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நோன்பு பாதுகாக்குமோ அதே போன்று திருமணமும் இந்த உலகத்தில் அவனை பாதுகாக்கும். அவன் பார்வைக்கு பாதுகாப்பாக இருக்கும், நோன்பும் பாதுகாப்பாக இருக்கும். அவன் கற்புக்கு பாதுகாப்பாக இருக்கும், திருமணமும் பாதுகாப்பாக இருக்கும், நோன்பும் பாதுகாப்பாக இருக்கும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்தை கொண்டு போய் அல்லாஹ் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொலை வைத்திருக்கிறான் என்றால் அந்த குடும்பம் நிச்சயமாக சந்தோஷம் பொருந்திய குடும்பமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது தோழர்களே. ஒன்றோடு ஒன்று இறைவன் எங்களை தொடர்புபடுத்துகிறான் என்றால் அதிலே பாரதூரமான தத்துவம் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இந்த குடும்பத்தோடு நிம்மதியாக இந்த குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாம மகிழ்ச்சி இல்லாம போறதுக்கு ஒரு காரணம் பொம்பளைகளும் தான். ஏன்னா நிறைய பொம்பளைகள் மாஷா அல்லாஹ் வெளியில போகக்குள்ள சொல்லி வேலை இல்லை, அப்படி போறேன், அபாயாவை ஐம் பண்ணி ஃபேஸ் கவரையும் ஐம் பண்ணி ஃபேஸ் கவரையும் ஐம் பண்ற, வெளியில போறதுக்கு உடுப்பு ஐம் பண்ணி மின்னிய போட்டு மாலையை போட்டு உதட்ட நல்லா கட்டிச்சு. ஏன்னா ஃபேஸ் கவர் பண்ணாட்டி பொம்பளைன்ற ஒரு பழக்கம் கட்டிக்கிறேன். ஏன்? உதடு சுவப்பாரிக்கணும் என்பதற்காக, அல்லது அந்த விளங்காத ஒரு இதொண்ட பூசிக்கொள்றது உதடு சுவப்பாரிக்கணும் என்பதற்காக. இந்த இமைக்கு அப்படியே பென்சில் என்ன இந்த சுருமா பென்சிலால தீட்டி இதுக்குள்ளேயும் சாடைய மெல்லிய கோடு அடிச்சு அப்படி கல்ல கல்ல பல பலண்டு போவாங்க ரோட்டுல. சம்டைம் நம்ம போய் யாரா இது இப்படி ஒன்று போறண்டு பார்த்தா அவர வைஃப் தான், அவருக்கே சந்தேகமா இருக்கும், நம்மட பொண்டாட்டி தானா இது என்று யோசிக்கிற அளவுக்கு என்ன செய்யும், அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன போக்கு போகுது இது, ஏன்னா இவ்வளவுக்கெல்லாம் இவள் வீட்டுல இப்படி இருந்தால்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் நம்மளே யோசிக்கிறோம். ஆனா பொம்பளைகள் தெரிஞ்சு கொள்ளணும், நம்மட மாப்பிள்ளைய சந்தோஷமாக வச்சு கொள்ளணுமாக இருந்தால் அத்துஹூரு ஷத்துருல் ஈமான், அந்த சுத்தம் இருக்கணும். நமக்கு கிட்ட வந்து மாப்பிள்ளை நம்ம கவர்ற அளவுக்கு இருக்கணும். நம்ம போன உடனேயே நம்மளை நம்ம அவங்களை இழுத்தலுக்கிற அளவுக்கு இருக்கணும். போன உடனேயே முகத்தை பாருங்க, என்ன 2 லிட்டர் வடி இப்படித்தான் நினைக்கிறேன், இப்படிதான் பொம்பளை நினைக்கிற வீட்டுல. அருள் செய்தவர்களை, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களை தவிர நிறைய பேரை பாருங்க, வீட்டுல போடுற சில மன்னிச்சு கொள்ளுங்க சொல்ல வேண்டிய சில செய்தி, வீட்டுல போடுற அந்த உடுப்பை பார்த்தா அல்லாஹ் பார்க்க இயலா, இஞ்சால பக்கம் கிழிஞ்சி இஞ்சால பக்கம் கிழிஞ்சி ஆக கரை பிடிச்ச பெயின் கலண்டு போன கீழம் அது அது அடசில புடவைக்கும் எடுக்கலாமே இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான உடுப்பத்தான் போட்டுட்டு இருக்கிறது. ஏமா உங்களோட மாப்பிள்ளை தானே தங்க உங்களுக்கு வாங்கி தந்தாரு, அவர்கிட்ட தானே உங்களோட அழகை காட்டணும், அவர் தானே உங்களுக்கு மாலை மின்னி காப்பு அது இது எல்லாம் வாங்கி தந்தது, அதுதானே அவர ஃபேஃபியத்தையும் தூக்கி அடிச்சு கொள்றது. அப்பதானே லேசா விபச்சாரி என்ற பட்டத்தை பெற்றுக் கொள்ளலாம். அவர ஃபேஃபியத்தை நீங்க எப்படி அடிப்பீங்க? உடம்புக்கு அடக்கமான மனத்தை பூசிக்கொண்டு இருக்க வேண்டிய இடம் வேற. ஆனா நம்ம உடம்புக்கு வெளியில வீசக்கூடிய மனத்தை பூசிக்கொண்டு போற இடமே வேற. அம்மா அப்ப மாப்பிள்ளைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சு கொள்றதுக்கு ஒரு பொம்பளை தெரிஞ்சு கொள்ளணும். மாப்பிள்ளை கிட்ட ஸ்டைலா பேசணும், மாப்பிள்ளை கிட்ட நம்மட கலச காட்டணும். இது நம்மட மாப்பிள்ளை கிட்டே காட்டுற நம்ம கலச. யாராவது வந்த இல்ல இந்த எங்கடவர் அப்படின்னு மத்தவன்ட்டு தான் பேசு. உங்களோட உள்ளத்துல இறையச்சம் இருந்தால் வளைந்து குலைந்து பேசாதங்க என்று குர்ஆன் சொல்லுது. இன்றைக்கு நிறைய பொம்பளைகள் இந்த போனோடு தொடர்பு
அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். இயற்கையிலே அவங்களோட குரல்கள் கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கும். இன்றைக்கு நிறைய பொம்பளைகள பழக்கம் என்ன தெரியுமா? மாப்பிள்ள கோல் எடுத்தா ஹலோ சொல்லுங்க, எங்க வாரீங்க, வாங்கோ வச்சிருங்க. இந்த தெரியாத நம்பர் கோல் வந்தா அந்த குரலை மாத்தி ஹலோ யாரு, அவன் தூக்குறவன் நினைப்பா யாரோ இது சின்ன பிள்ளை ஒன்று 18 வயசுல பேசுது போல இருக்குன்னு நினைப்பான். ஊரவன்ட்ட பேசக்குள்ள உரத்து பேசணும், உரிமையான்ட்ட பேசக்குள்ள நீங்க வலிந்து பேசணும். ஆனா ஊரவன்ட்ட நீங்க வலிந்து பேசுறீங்க, உங்களுக்கு உரியவன்ட்ட நீங்க ரஃபா பேசுறீங்க. அதனால குடும்பத்துக்கு மத்தியில மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பேசுற பேச்சில அவன் பைக் ஓடிட்டு போனா கொஞ்சம் நின்று பேசுற அளவுக்கு உங்களோட ஸ்டைல் இருக்கணும் அம்மா. அதுல மகிழ்ச்சி இருக்கும், அதுல சந்தோஷம் இருக்கும். நம்மளும் அப்படித்தானே, மாப்பிள்ள மாதிரி அப்படித்தானே. தெரியாத நம்பர் வந்தா சொல்லி வேலையில் அதை போல சந்தோஷம். அதை சம்டைம் மிஸ் கால் வந்துட்டோம்டா முடிஞ்சு வேற போன்ல சல்லி இல்லாட்டி அடிச்சு கிட்டிச்சு யாருக்காவது புட்டிச்சு உடனே வாகனத்தை நிப்பாட்டி யாரும் தெரியா வேற நம்பர் வந்துறீங்கன்னு அடிக்கிற அப்ப வயசு நம்மளும் மாத்தி. இது ரெண்டு பக்கமும் இருக்கிறது. அப்ப நம்ம சந்தோஷத்தை எங்க தேடுறோம் என்றால் வெளியில காட்டுறோம், வெளியில தேடுறோம். வீட்டுக்குள்ள நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிட்டு மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம மனைவி கிட்ட எப்ப முசாபாக செஞ்ச, எப்ப முசாபாக செஞ்ச? வீட்டுல வார எல்லாருக்கும் முசாபாகா, பெருநாள் அண்டு வந்தா மட்டும் மனைவிக்கு முசாபாகா. சலான் சொல்றதும் இல்லையே வீட்டுக்குள்ள போக்கு. நம்மட ஊடுதான் என்று போறது, ஏன்னா நம்மட ஊடுதான் என்று போறது. வீட்டுக்குள்ள நமக்குத்தான் மற்றவன் வாரண்டாத்தான் நமக்கிட வீட்டுக்குள்ள சலாம். நம்ம போறண்டா சலாம் இல்லை, நம்ம போறண்டாலும் சலான் சொல்லணும், வீட்டுக்கு அறிவிக்கணும் வீட்டுக்கு வாரன். அதுதான் இஸ்லாம். அந்த வாழ்க்கை. நீங்க சலாத்தை இப்படி சொல்லி பாருங்க, மா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலாத்துடைய அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உனக்கு ஒரு துவா செஞ்சம்மா, உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று நான் சொன்னேன்டா அப்படின்னு மனைவியோட பேசி பாருங்க. அப்ப வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். நம்ம இது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன ஒருத்தர் பதில் சொல்லலையா, அப்பதான் நம்ம போறது வீட்டுக்குள்ள. மற்றவங்களோட போக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தெரிஞ்சாக்கல கண்ட மனைவிட போனா என்ன என்ன கறி இன்னைக்கு சோறு என்ன வளமையா இதைத்தானே அவிச்சு வைப்பாய் நீ, இதைத்தானே அவிச்சு வைப்பாய் நீ. ஒரு சலாத்தை சொல்லி என்னம்மா கறி என்ன ஆக்கினீங்க, கொஞ்சம் இன்னைக்கு வாரத்துக்கு தாமதமாயிட்டு கொஞ்சம் வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டு வந்தவங்க, நீ கோல் எடுத்தீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கொள்ள முடியலம்மா, ப்ளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்க. இது ஆம்பளைகள் பேச மாட்டாங்க. அதை பொம்பளை எதிர்பார்ப்பாள். பொம்பளை என்ன தெரியுமா வாழ்றதுக்கு ஆசைப்படுறாள்? உங்களோட பணத்துக்கையும் அல்ல, உங்களோட பட்டமும் அல்ல, உங்களோட பெரிய அழகும் இல்லை. பொம்பளை எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? நான் கவலைப்படக்க என்ற கணவன் எனக்கு பக்கத்துல வந்து இருந்து என்ன கவலையாக இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கும். எனக்கு தலைவலி என்று சொன்னா அவன் பெனடால் எடுத்து தரணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக அது லேஸ். நம்ம தான் டாக்டர் நம்ம வைஃபுக்கு, விளங்கிக்குங்க. அதை விளங்கி கொண்டால் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு. நம்ம தாங்க நம்ம வைஃபுக்கு டாக்டர். நம்ம அவளுக்கு கொடுக்க வேண்டிய பேச்சை கொடுத்தா அவள் சக்கராத்துல இருந்தாலும் எழும்பி வேலை செய்வாள். அவள் அதை எதிர்பார்க்கிறாள். அவள் எதிர்பார்க்கிற நம்மட அன்பை எதிர்பார்க்கிறாள். பக்கத்துல இருந்து கணவன் பாசமாக பேச வேண்டும் என்று துடிக்கிறாள். ஆனா நம்ம அதை யாருக்கோ கொடுத்துட்டு மகிழ்ச்சியை இழந்துட்டு வீட்டுக்குள்ள தடமாறி கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ள நாம் தடமாறி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால ஆம்பளைகளும் அழகா இருக்கணும் வீட்டுக்குள்ள. ஆனா ஆம்பளைகளும் அப்படித்தானே, வெளியில போக்குள்ள ட்ரௌசர் கோட் ஷர்ட் எல்லாம் அடிச்சு போற, வீட்டுக்குள்ள இருக்கிறது இந்த யுத்த காலத்துக்கு போயிட்டு வர வேண்டிய பெனியன் ஷர்ட் இருக்கிற மாதிரி எஞ்சாலையும் பிஞ்சி பெனியன் இஞ்சாலையும் பிஞ்சி பெனியன். அதை எடுக்கிறதுக்கு கொண்டு இல்லை, அதை வை கழுகி வை வீட்டுல போடுறதுக்கு வேணும், வீட்டுல போடுறதுக்கு வேணும், வீட்டுல போடுறதுக்கு வேணும். பழைய சாரன் அத்தனை உடுக்கிறது. நல்ல உடுப்பு எடுத்தா என்ன, நல்ல ஒரு பெனியனை போட்டா என்ன, நல்ல அழகான ஷர்ட்டை போட்டா என்ன, காலையிலே நல்லா குளிச்சுட்டு அலங்கரிச்சிட்டு இருந்தா என்ன. அது ரெண்டு பக்கமும் இருக்குது. நம்ம எப்படியோ அப்படித்தான் மனைவி. அப்ப நம்மளும் மகிழ்ச்சியாக சுத்தமாக தூய்மையாக இருக்க நாடினால் அவளும் மகிழ்ச்சியாக சுத்தமாக தூய்மையாக இருப்பாள். வாழ்க்கை என்பது 2 சக்கரங்கள் தோழர்களே. 2 சக்கரமும் சரியாக ஒன்றாக சுத்தினால் அந்த பயணம் பயணிக்கலாம், அல்லது அந்த பயணம் இடையிலே புழுந்துதான் வர வேண்டிய நிலைமை என்ன செய்யும் உலகத்தில் உருவாகும்.